Hi friends, welcome to SR Academy. உங்ககிட்ட மேத்தமெட்டிக்ஸில் எந்த டாப்பிக்கில் நான் வீடியோ போடணும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு நீங்கள் நிறைய பேர் சொன்னது கூட்டுத்தொடர் வரிசை அப்படின்னு. அதனால தான் இந்த வீடியோ கூட்டுத்தொடர் வரிசை வீடியோ போட்டிருக்கேன். கூட்டுத்தொடர் வரிசை இல்லாத டிஎன்டிஇடி கேள்விங்களே கிடையாதுங்க, கேள்வித்தாளே கிடையாது. இது கூட்டுத்தொடர் வரிசை 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 2.5ல் இருக்குது. அதில் இருக்கிற கேள்விகள் அனைத்தையும் இந்த வீடியோவில் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். அதோடு மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சில கேள்விகள் மட்டும் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். எனவே வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் இன்னொரு விஷயம், இந்த கணக்குகள் எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதையும் சொல்லியிருக்கேன். அதோடு மட்டும் இல்லாமல் தேவையான இடத்துல ஷார்ட்கட் ட்ரிக்ஸும் சொல்லி கொடுத்துருக்கேன். கூட்டுத்தொடர் வரிசை அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், இதனுடைய பொது அமைப்பை நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன சார் பொது அமைப்புனா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் பொது அமைப்பு. இதை சொல்கிறேன். a, a + d, a + 2d, a + 3d இந்த அமைப்பில் தான் இருக்கும். இதையே ஒரு 1 மார்க்காக கேட்பாங்க. கூட்டுத்தொடர் வரிசையின் பொது அமைப்பு எது அப்படின்னு. அதாவது என்ன சார், a என்பது முதல் உறுப்பு. முதல் உறுப்பாக ஏதாவது ஒரு நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2ன்னு எடுத்துக்கலாம். 2 அதுவும் கூட ஒரு குறிப்பிட்ட எண்ணை மட்டும் கூட்டுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 கூட்டலாம். 2 கூட 3 கூட்டினா 5. இப்போ இந்த 5 கூட அதே 3 கூட்டுங்க 8. 8 கூட 3 கூட்டினீங்கன்னா 11. இது மாதிரி ஒரே எண்ணால் கூட்டிக்கிட்டே போனால் அது கூட்டுத்தொடர் வரிசை. இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய வித்தியாசம், ஒரே எண்ணால் கூட்டுறோம் இல்லையா, அதுதான் டி. இதுக்கு தமிழில் பொது வித்தியாசம், காமன் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஏ என்பது முதல் உறுப்பு. ஓகேங்களா, 2 இந்த கணக்கில் 2. அடுத்தது tn என்பது nஆவது உறுப்பை குறிக்கும். இந்த 3 விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கூட்டுத்தொடர் வரிசை பற்றிய கணக்குகள் 10ஆம் வகுப்பு பாடத்தில் இருக்குது. இதில் முதல் கணக்கு பாருங்கள். பின்வரும் தொடர் வரிசைகள் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா என சோதிக்கவும். இதான் ஃபஸ்ட்டு விஷயம். நம்ம முதல்ல இந்த 1 a - 3, a - 5, a - 7 இருக்குது பாருங்கள். இந்த கணக்கை எடுத்துக்கிறோம். இந்த தொடர் வரிசை ஒரு கூட்டுத்தொடர் வரிசையா அப்படின்னு நாம் செக் பண்ணணும்னா, நாம் காமன் டிஃப்ரென்ஸ் டி சொன்னோம் இல்லையா, அது சமமாக இருக்க வேண்டும். அதாவது டி என்பது t2 - t1. இது முதல் உறுப்பு, அது t1. இது இரண்டாவது உறுப்பு t2. இது மூன்றாவது உறுப்பு t3. ஓகேங்களா. இப்போ t2 - t1 அப்படின்றது, இந்த t2 - t1 = t3 - t2 அப்படின்னு வந்துட்டா அது கூட்டுத்தொடர் வரிசை. இவ்வளோதான் கண்டிஷன். இப்போ இதை செக் பண்ணுறோம். t2 - t1 கண்டுபிடிக்கிறோம். t2 a - 5 - a - 3 which is equal to a - 5 - a + 3 which is equal to -2. ஸோ இங்கே டி என்ன வருது, -2 வருது. அப்போ அடுத்தது இதை கண்டுபிடிக்கிறோம். டி = t3 - t2 which is equal to t3 a - 7ன்னு கொடுத்துருக்காங்க, -a - 5. மூன்றாவது உறுப்புலேருந்து ரெண்டாவது உறுப்பை கழிக்கிறேன். தட் இஸ் ஈக்குவல் டு a - 7 - a + 5. ஸோ which is equal to again -2. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் 2 இடத்துலையும் சமமாக இருக்குது. அதனால் டி 2 சமமாக இருக்கிறதால இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. ரைட்டுங்களா. இந்த கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள முதல் உறுப்பு a மற்றும் பொது வித்தியாசம் dக்கு கூட்டுத்தொடர் வரிசை காண்க. அதாவது a கொடுத்துடுவாங்க, d கொடுத்துடுவாங்க. இதனுடைய கூட்டுத்தொடர் வரிசை என்னவா இருக்கும்?
இது ரொம்ப ஈஸி பாருங்க. A = 5 அப்படின்னா முதல் உறுப்பு 5. அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரென்ஸை கூட்டுங்க. D கொடுத்துருக்காங்களே அதை கூட்டுங்க. 5 6 11, அது கூட 6 கூட்டுங்க 17, அது கூட 6 கூட்டுங்க 23. இதே மாதிரி போயிட்டே இருக்கும். இதுதான் தேவையான கூட்டுத்தொடர் வரிசை. அடுத்து ரெண்டாவது கேள்வி பார்க்குறோம். A = 7, D = -5 அப்படின்னா அந்த கூட்டுத்தொடர் வரிசை எப்படி இருக்கும்? இங்கே வந்து D -5 கொடுத்துருக்காங்க, அதனால் இந்த கணக்கை போடுறேன். இங்கே முதல் உறுப்பு எந்த மாற்றமும் இல்லை, அதை அப்படியே எழுதுங்க. D -5 அப்படின்னா 5ஐ கழிக்க வேண்டும். நீங்கள் -5, 7ல் 5 போனால் 2, அதில் 5 போனால் -3, அதில் 5 போனால் -8. ஸோ இதுதான் விடை. ரொம்ப சிம்பிள் தான், இது கழிக்க வேண்டும். மூணாவது கணக்கு பின்னத்தில் இருக்குது, அதை நீங்களே போட்டு எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். அடுத்து 4 பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொது உறுப்புகளை கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசம் காண்க. புது வார்த்தை பொது உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது nth டேர்ம் இருக்கு இல்லையா, TN சொன்னோம் இல்லையா, அதை கொடுத்துட்டு முதல் உறுப்பு ஏவை கண்டுபிடிக்கணுமா, பொது வித்தியாசம் Dயை கண்டுபிடிக்கணுமா? கண்டுபிடிக்கலாமா? ஸோ முதல் உறுப்பு A = T1 அப்படின்னு வச்சுக்கணும். ஏன்னா முதல் உறுப்பு டேர்ம் 1னாலும் ஏனாலும் ஒன்று தான். ஸோ எண்ணுக்கு பதிலாக 1ன்னு போடுங்க, முதல் உறுப்பு வந்துடும். -3 + 2 × 1 2, which is equal to -1. அப்போ நம்ம ஏவை கண்டுபிடிச்சிட்டோம், -1. அப்போ இரண்டாவது உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம்னா ஒரு Dயை கண்டுபிடிச்சிடலாம். இரண்டாவது உறுப்பு T2 = எண்ணுக்கு பதிலாக 2வை போடுறேன், -3 + 2 × 2, which is equal to -3 + 4 is equal to 1. ஸோ ஓகேவா? இப்போ இது T2. Dக்கு ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி சொன்னேன், T2 - T1. இரண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிச்சிட்டோம்னா நமக்கு என்ன வந்துடும், D வந்துடும். T2 1 மைனஸ் T1 வந்து -1. 1 + 1 is equal to 2. ஸோ ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு -1, Dயோட வேல்யூ +2. அடுத்து இந்த கணக்கை நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுங்க. இதில் ஏவோட வேல்யூவும் டியோட வேல்யூவும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகேங்களா? அடுத்து 4வது கணக்கு -11, -15, -19 என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பை காண்க. கவனிங்க, இதில் வந்து முதல் உறுப்பு கண்டுபிடிக்க சொன்னாங்க, டி கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ எண்ணாவது உறுப்பை காண்க, அதாவது 19வது உறுப்பை காண்கன்னு கேள்வி கேட்டால் எப்படி போடுவது? இந்த கணக்குக்கு விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எங்ககிட்ட பேப்பர் 1 கொஷின் பேப்பர் 4 செட்டு இருக்குது. இது ஆன்சரோடு இருக்குது. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இதை பெறுவதற்கான வழிமுறை தங்களுக்கு தெரிவிக்கப்படும். அதே போல் பேப்பர் 2 வேணும் அப்படின்னா மேத்ஸ் அண்ட் சயின்ஸ் ஆப்ஷனுக்கு 10 செட்டு கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக இருக்குது. பேப்பர் 2ல் மேத்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு 10 செட்டு பிடிஎஃபாக இருக்குது. அதே போல் பேப்பர் 2ல் சோஷியல் சயின்ஸுக்கு 8 செட்டு கொஷின் பேப்பர் பிடிஎஃபாக இருக்குது. இந்த பிடிஎஃப்லாம் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிஎஃப் வாட்ஸ்அப்பில் பெறுவதற்கான வழிமுறை தெரிவிக்கப்படும். இதில் A = -11 அண்ட் D = ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிங்க, அதுதான் D. -11 which is equal to -15 + 11 which is equal to -4. அதாவது டிஃப்ரென்ஸ் வந்து -4, A -11. இப்போ எண்ணாவது உறுப்புக்கு ஃபார்முலா இருக்குது, Tn is equal to A + n - 1 × D. இதுதான் ரொம்ப முக்கியமான ஃபார்முலா. இதில் நாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ
இப்போ கேட்குற கேள்வியில் 19வது உறுப்பு அதாவது T19 கேட்குறாங்க. அப்போ எண்ணுக்கு பதிலாக நம்ம என்ன போடணும்? 19 போடணும். T19 இஸ் ஈக்குவல் டு A என்பது -11 ப்ளஸ் 19ல் 1 போனால் 18 இன்ட்டு D என்பது -4. இதுக்கு விடை கண்டுபிடிக்க போகிறோம். -11 மைனஸ் வரும் 72 4 18 72. இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா -83. இதுதான் 19வது உறுப்பு. ஸோ எண்ணாவது உறுப்புக்கு நம்ம விடை கண்டுபிடிச்சிட்டோம். இது முக்கியமான கேள்வி. இதில் நிறைய கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 5வது கேள்வி, அதுவும் அதே மெத்தடில் போட்டுருங்க. இப்போ 6வது கேள்வி பாருங்கள். 9, 15, 21, 27 அதில் கடைசி உறுப்பு 183ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த கூட்டுத்தொடர் வரிசையின் நடு உறுப்புகளை காண்க. கவனிங்க, கடைசி உறுப்பை கேட்கல, நடு உறுப்புகள் அப்படின்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். இந்த கூட்டுத்தொடர் வரிசையில் மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாதான் நாம் நடு உறுப்புகளை கண்டுபிடிக்க முடியும். மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்றதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. n is equal to L minus A by D plus 1. சார் எல்னா என்ன சார்? லாஸ்ட் நம்பர். ஸோ இருக்கு இல்லையா, அது. ஏனா முதல் நம்பர். டிஃபரன்ஸுன்றது நமக்கே தெரியும். ரெண்டாவது உறுப்புலேருந்து முதல் உறுப்பை கழிச்சுட்டா வரது 6. ஓகேங்களா? இப்போ இதில் எடுத்து நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். L 183 மைனஸ் 9 பை D 6 ப்ளஸ் 1 174 பை 6ன்னு வரும் ப்ளஸ் 1. ஸோ இதை நம்ம 6ஆம் வாய்ப்பாட்டால் அடிக்கிறோம் அப்படின்னா 2 6 12 மீதி 5 9 6 54 29 1 30. மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குதுன்னா 30 உறுப்புகள் இருக்குது. எண் 30 என்பது இரட்டை எண். இந்த ஈவன் நம்பரு வந்தால் நடு உறுப்பு எப்படி கணக்கிடுவது? இதில் பாதி போடுங்க, அதுங்கூட ஒன்று கூட்டுங்க. அப்போ 15வது உறுப்பும் 16வது உறுப்பும் நடு உறுப்புகள். ஓகேவா? இப்போ நாம் கண்டுபிடிக்கிறது டேர்ம் 15ம் டேர்ம் 16ம் கண்டுபிடிக்கணும். டேர்ம் 15 எப்படி கண்டுபிடிப்போம்? இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, Tn is equal to A plus n minus 1 into Dன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதில் கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது T15 is equal to ஏவுக்கு பதிலாக கணக்கில் இருக்குது 9 plus 15 minus 1 14 into D 6 9 plus 6 14 5 14 70 6 14 84 which is equal to 93 தான். நாம் 15வது உறுப்பு 93ன்னு கண்டுபிடிச்சோம். அப்போ 16வது உறுப்புக்கு எப்படி சார்? இதே ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் பெருசாக கணக்கு போடணும். நாம் என்ன பண்ணிடலாம், இந்த 93 கூட இந்த டியை கூட்டிட்டா 16வது உறுப்பு வந்துடும் 99. ஸோ நடு உறுப்புகள் முறையே 93, 99 தான் சரியான விடை. அடுத்து 7வது கேள்வி பார்த்தீங்கன்னா, இது 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நம்ம வேணும்னா 0 என்ற ஆன்சரை நினைவில் வைத்து கொள்ளலாம். அடுத்தது 8வது கேள்வி. 8வது கேள்வியில் 8லேருந்து இனிமேல் நாம் எக்ஸசைஸ் முடிகிற வரைக்கும் போட போகிற அத்தனை கணக்குகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் இருந்து நிறைய தடவை டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஎன்டிஇடி தேர்வுகளில் திரும்ப திரும்ப இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. அதனால் நல்லா வீடியோவை உன்னிப்பாக கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு நான் சொல்கிற சஜஷன் என்னன்னா, நீங்கள் ஒவ்வொரு தடவை மேத்ஸ் வீடியோ பார்க்கும் பொழுதும் ஒரு நோட்டும் பேனாவும் எடுத்து வச்சு கேள்வி பதிலை முறையாக எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா பிற்காலத்தில் நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 + k 18 - k 5k + 1 என்பவை கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன எனில் k இன் மதிப்பு காண்க.
இது மூணும் கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளது அப்படின்னா இது டேர்ம் 1, இது டேர்ம் 2, இது டேர்ம் 3, T1, T2, T3. இப்போ என்ன சார் பண்ண போகிறீங்க அப்படின்னா கூட்டுத்தொடர் வரிசைனா கண்டிஷன் என்ன? T2 மைனஸ் T1 இஸ் ஈக்குவல் டு T3 மைனஸ் T2. இதில் எடுத்து நாம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் வந்துடும். T2 என்பது 18 மைனஸ் K minus T1 3 plus K 3 plus K is equal to T3 5K plus 1 minus T2 18 minus K. இதை சால்வ் பண்ணால் நம்ம K கண்டுபிடிச்சிடலாமா? 18 minus K minus 3 minus K. இதை பாருங்க, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 3 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் கேன்னு போடுறேன். விச் இஸ் ஈக்குவல் டு 5K ப்ளஸ் 1 மைனஸ் 18 ப்ளஸ் கே. இப்போ 18ல் 3 போனால் 15 மைனஸ் 2K இஸ் ஈக்குவல் டு 5K ப்ளஸ் 1K 6K மைனஸ் 17. இப்போ இந்த கேவெல்லாம் ஒரு சைடாக கொண்டு போகிறேன், 17 இந்த பக்கம் கொண்டு போகிறேன். 15 ப்ளஸ் 17 இஸ் ஈக்குவல் டு 6K ப்ளஸ் 2K இஸ் ஈக்குவல் டு 8K. ஸோ 15 17 32 இஸ் ஈக்குவல் டு 8K. ஸோ K இஸ் ஈக்குவல் டு 4 8 32, விடை 4. ஸோ கேயோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து 9வது கேள்வி பாருங்க. எக்ஸ் 10 ஒய் 24 Z இது மூன்றும் கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ளன அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட்டின் மதிப்பு காண்க. இதுக்கு பெருசாக சமன்பாடுலாம் அமைக்க தேவையில்ல. நல்லா பாருங்கள், 2 நம்பர் தாங்க இது, 10 24, மீதி எல்லாம் எக்ஸ் ஒய் இசட்டு. அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இது 2வது உறுப்பு. 2வது உறுப்புக்கும் 3வது உறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் D நமக்கு தெரியும். 2 உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம் D. அப்போ 3வது உறுப்புக்கும் 4வது உறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் D. அப்போ 2வது உறுப்புக்கும் 4வது உறுப்புக்கும் உள்ள வித்தியாசம் 2D. இதான் விஷயம். இப்போ 2D இஸ் ஈக்குவல் டு, கவனிங்க, 24 மைனஸ் 10. ஈஸியாக இருக்கா? 24 மைனஸ் 10 விச் இஸ் ஈக்குவல் டு 14. அப்போ D இஸ் ஈக்குவல் டு 7. D இஸ் ஈக்குவல் டு 7னா நம்ம இதை 7 7ஆக கூட்டி எழுதணும். ஓகேவா? 10ல் 7 போனால் முன்னாடி இருக்கிற உறுப்புன்றதால கழிக்கிறேன். 7 போனால் 3. அப்போ எக்ஸ் வந்து என்னது? 3. அடுத்த உறுப்பு 10. ஒய் என்ன? 10ஓட 7 சேருங்க, 17. ஒய்யோட மதிப்பு 17. அதுவும் கூட 7 சேர்த்தா 24. அதுவும் கூட 7 சேர்த்தா 31. ஸோ எக்ஸ் 3 ஒய் 17 இசட் 31. இவ்வளோ தான் ஆன்சர். இதுக்கு வந்து நீங்கள் ஃபார்முலா அமைச்சு நான் கணக்கு போடுவேன், நான் ஈக்குவேஷன் அமைச்சு போடுவேன்னு போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசாக போகும். இதுதான் சூப்பர் மெத்தட். 10வது கணக்கு. ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசை 20 இருக்கைகளும், அதாவது A = 20 கணக்குப்படி மொத்தம் 30 வரிசைகள் இருக்கிறது. n = 30. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக இருக்கிறது. டிஃப்ரென்ஸ் வந்து 2. ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் 2 2 கூடுது, அதான் +2. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்? கடைசி வரிசைன்னா என்னது? 30வது வரிசையில் எத்தனை சீட் இருக்கும்? அவ்வளோதான் கேள்வி. இதில் A இருக்குது, N இருக்குது, D இருக்குது. A = 20, N = 30, D = 2. Tn is equal to A plus N minus 1 into D. So T30 is equal to A20 plus N30 minus 1 29 into D is equal to, 29 போடணும். 29 into D வந்து 2 which is equal to 20 plus 2 29 58, ரெண்டுத்தையும் கூட்டினா 78. 30வது இருக்கையில் 78 இருக்கைகள் இருக்கும் 30வது வரிசையில். அடுத்த கணக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம
இதுக்கு முன்னாடி போட்ட டெட் சம்பந்தமான வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு வேண்டுமா? அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் இதுவரை டிஎன்டிஇடி சார்பாக நம்ம சேனலில் போட்ட வீடியோக்கள் அனைத்துமே வரிசையாக இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு கட்டாயம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் 1,42,000 சப்ஸ்கிரைபர்களை பெற்ற மிகப்பெரிய சேனல் என்பதையும் தங்களுக்கு நினைவூட்டுகிறேன். அடுத்த கேள்வி பார்க்கலாமா? அடுத்து 11வது கேள்வி. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகள். ரொம்ப முக்கியமான கணக்குங்க. ஏன்னா இந்த கேள்வி கேட்பாங்க. இதனுடைய கூடுதல் 27ன்னு கொடுத்துட்டாங்க, அதனுடைய பெருக்கல் பலன் 288 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா அந்த 3 உறுப்புகளையும் காண்க. அந்த 3 உறுப்புகளையும் நாம் எப்படி எடுத்துக்கணும்னா a - d, a + d தான் எடுத்துக்கணும். நாம் 3 உறுப்புகள் அடுத்தடுத்த 3 உறுப்புகள்னு கணக்கு கொடுத்தாலே அந்த 3 உறுப்புகளையும் இப்படி தான் எடுத்துக்கணும். இல்லைனா ஆன்சர் வராது. நல்லா நான் தெரிஞ்சுக்கங்க. இந்த 3 உறுப்புகளின் கூடுதல் என்னன்னு சொல்லியிருக்காங்க. கூடுதல்னா ப்ளஸ் போட்டுக்கோமா, 27ன்னு சொல்லியிருக்காங்க. -dயும் +dயும் கேன்சல் ஆகிடுச்சு. 3a = 27. அப்போ a = 9. நாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம் a = 9ன்னு. இப்போ இந்த 3 உறுப்புகளையும் பெருக்கினா a - d × a + d, இது 3த்தையும் பெருக்கினா 288 வருதான். கணக்கில் கொடுத்துருக்காங்க. இப்போ ஏவுக்கு பதிலாக 9ன்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ரைட்டுங்களா? இது a - d × a + d நம்ம எப்படி போடுறோம்? a² - d²ன்னு வரும். ஏவுக்கு பதிலாக 9 போட்டுடுறேன். 9² - d² × 9 = 288. கவனிங்க. சரி சார், இப்போ இந்த 9யும் இதையும் அடிச்சிடலாமா அப்படின்னா அடித்து பார்க்குறேன். 3 9 27, மீதி 1, 2 9 18. இப்போ 9² - d² = 32. 9² வேல்யூ 81 - d² = 32. d² அந்த பக்கம் தள்ளிடுறேன். 81 - 32. -32 = d². ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா 81ல் 30 போனால் 51, 49 = d². அப்போ d என்ன சார்? d = +or - 7. ஞாபகம் வச்சுங்க. வெறும் 7 போட்டுறாதீங்க, விடையில் மாற்றம் வரும். +or - 7 தான் ரைட்டு. ஸோ d = 7 அப்படின்னா a நமக்கு தெரியும். முதல் உறுப்பு a - d. இதில் 9ல் 7 கழிங்க. 9ல் 7 கழிச்சா 2. ரெண்டாவது உறுப்பு a, அதுதான் 9. அடுத்தது a + d. 9 7 16. ஸோ விடை கண்டுபிடிச்சாச்சு. ரைட்டுங்களா சார்? d = -7ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை பாருங்கள். d = -7னா நடு உறுப்பு a இருக்கு இல்லையா, அது ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? 9. ஸோ -7 அப்படின்னா இங்கே 16 வரும். 9 - -7, இங்கே 2 வரும். ஸோ அந்த உறுப்புகள் இதுதான். 2 9 6 16. 2 9 16 தான் சரியான விடை. இந்த கேள்விகள் மோஸ்ட்லி ரிப்பீட்டட். இன்னமும் 3 கேள்வி மட்டும்தான் இருக்குது. இதை முடிச்சிட்டோம்னா நம்ம கூட்டுத்தொடர் வரிசையில் சாதாரணமாக எந்த கேள்விகள் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ணிட முடியும். கவனிங்க. இதெல்லாம் 11, 12, 13, 14லாம் ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ் விச் ஆர் மோஸ்ட்லி ரிப்பீட்டட். முதல்ல போட்ட கணக்குகள்லாம் நாலேஜுக்காக, அதாவது கூட்டுத்தொடர் வரிசை பற்றிய அறிமுகத்துக்காக போட்ட கணக்குகள். கடைசியாக வர கணக்குகள்லாம் ரொம்ப கொஞ்சம் கடினமான கணக்குகள். அடுத்த கேள்வி. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9. 6வது உறுப்புன்னா T6ஆ,
எட்டாவது உறுப்புனா T8 இதனுடைய ரேஷியோ 7:9 அப்படின்னா 9வது மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதத்தை காண்க. இதில் நம்ம T9/T13 கண்டுபிடிச்சிடுறோம். கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? T6/T8 அப்படின்னா என்ன சார்? என்னாவது உறுப்புக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், A + n - 1 × D. அப்போ ஆறாவது உறுப்பை நம்ம எப்படி எழுதுவோம்? A + 5Dன்னு எழுதுவோம். ஓகேவா? டிவைடட் பை எட்டாவது உறுப்பை A + 7Dன்னு எழுதுவோம், which is equal to 7/9. இப்போ குறுக்கு பெருக்கல் மூலமாக இது என்ன ஆகுது? 9A + 9 45D is equal to 7A + 49D. ஸோ ஏவெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறேன். 9Aவில் 7A போச்சுன்னா 2A is equal to 4D. 2A is equal to, அப்போ A is equal to 2Dன்னு வருது. A is equal to 2D வந்துடுச்சா? இங்கே T9/T13 கண்டுபிடிக்கிறோம். அதாவது A + T9ன்றது 8Dன்னு வரும். A + n - 1 × D ஃபார்முலாவில். அதே போல் இதை எப்படி போடுறேன்? 12Dன்னு வரும். இப்போ A is equal to 2D அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிட்டாலே நமக்கு ஆன்சர் வந்துடும், which is equal to 2D + 8D 10D. இங்கேயும் 2D + 12D 14D. டியும் டியும் கேன்சல் ஆகிடுது. மீதி 10/14 ஆன்சருக்கு வந்து விட்டோம். சுருக்கி போட்டால் I2 10, 7 2 14, 5/7 தான் சரியான விடை. கணக்கு கேள்வி வந்து குழப்பமாக இருந்தாலும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆன்சர் பண்ணும் பொழுது தெளிவான விடை வந்துவிடும். 5 நாட்களின் வெப்பநிலையை இப்படி எடுத்துக்கிறோம். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, இந்த 5 நாளோட வெப்பநிலையும் A - D, A, A + D, A + 2D, A + 3Dன்னு எடுத்துக்கிறோம். சார் டிஃப்ரென்ஸ் எல்லாம் ஒன்றா இருக்குது. இது மூணுத்தையும் கூட்டி பார்த்தா நமக்கு என்ன வரணுமா? 0 வரணும். ஏன்னா திங்கள் முதல் புதன் வரை உள்ள வெப்பநிலைகளின் கூடுதல் 0°C வருது. ஸோ மூணுத்தையும் கூட்டி பார்த்தா நமக்கு 0 வரணும். அதுக்காக இப்படி போட்டிருக்கேன். இப்போ இதை கூட்டி பார்க்குறோம். A + D + A - D வரும். A - D + A + A + D இதை நம்ம கூட்டினா 0ன்னு கணக்கில் கொடுத்துட்டாங்க. இப்போ பாருங்கள், -Dயும் +Dயும் கேன்சல் ஆகிடுச்சு. 3A is equal to 0. லைக்வைஸ் A is equal to 0. நம்ம முதல் ஏவை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதை இப்போ டியை கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்த வேலை முடிஞ்சிடும். அதுக்கடுத்து கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க? கடைசி 3 நாள்களின் கூடுதல் 18°C சொல்லியிருக்காங்க. கடைசி 3 நாள் எது? இதுதான் இந்த கடைசி 3 நாள். இதை கூட்டுங்க. 1A 2A 3A 3A, அப்புறம் 1D 2D 3D, மொத்தம் 6D. 6D is equal to என்னது? 18. 3Aன்றது 3 × A 0 ஆகிடுது, அதை விட்டுருங்க. 6D is equal to 18. D is equal to 18/6 3. ஸோ ஏவை கண்டுபிடிச்சாச்சு, டியை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ உறுப்புகளை எது இல்லாமல் இப்போ 0லேருந்து 3 கழிங்க -3. இதுதான் திங்கக்கிழமை வெப்பநிலை. ஸோ அதுவும் கூட வந்து டியை கூட்டுங்க. 3 கூட்டிங்கன்னா 0. அதுக்கு கூட ஒரு 3 கூட்டுங்க 3. அதுவும் கூட 3 கூட்டுங்க 6. அதுவும் கூட 3 கூட்டுங்க 9. ஸோ இதுதான் இது திங்கள் வெப்பநிலை, செவ்வாய் வெப்பநிலை, புதன், வியாழன், வெள்ளியோட வெப்பநிலை. எங்ககிட்ட TNDETக்கு சைக்காலஜி மெட்டீரியல் PDF-ஆக இருக்குது. இதில் 1000 கேள்விகளும் அதற்கான பதிலும் தமிழ் மீடியத்தில் இருக்குது. ஸோ இந்த கேள்விகள் அடங்கிய PDF உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். இதை பெறுவதற்கான வழிமுறை தங்களுக்கு தெரிவிக்கப்படும். அடுத்து கடைசி கேள்விக்கு வந்துவிட்டோம் இல்லையா?
சார் இப்போ ஒரு முக்கியமான தகவல் சொல்லிடுறேன் இந்த கேள்விக்கு முன்னாடி. இப்போ இன்றைக்கி நம்ம கூட்டுத்தொடர் வரிசையை நல்லா அனலைஸ் பண்ணோம். இது 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸில் எக்ஸசைஸ் 2.5ல் வந்திருக்கு. ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து எந்த தலைப்பு போட வேண்டும் அப்படின்றத நான் இல்லை நீங்களே சூஸ் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். எந்த தலைப்பு சார் கஷ்டமாக இருக்குது? ரேஷியோஸா, ஃப்ராக்ஷன்ஸா? கூட்டுத்தொடர் வரிசை போட்டாச்சு, பெருக்கு தொடர் வரிசை வேணுமா, சிறப்பு தொடர் வரிசை வேணுமா, ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு வேண்டுமா, அல்லது கலப்பு மாறல் கணக்குகள் வேண்டுமா, இல்லை இதில் எது வேணுன்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான வீடியோவை உங்களுக்காக நான் போடுறேன். அல்லது சார் எனக்கு இந்த புக்கில் இந்த எக்ஸசைஸ் கஷ்டமாக இருக்குது சார், அதை நடத்துங்க சார் அப்படின்னு சொன்னீங்கனாலும் நான் உங்களுக்கு போடுவதற்கு தயாராக உள்ளேன். கடைசி கேள்வி. பிரியா தனது முதல் மாத வருமானமாக ரூபாய் 15,000 ஈட்டுகிறார். அதன் பிறகு ஒவ்வொரு ஆண்டும் அவரது மாத வருமானம் 1,500 உயர்கிறது. ஒரு வருஷத்துக்கும் 1,500 இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறாங்க. அவளுடைய முதல் மாத செலவு 13,000. பாருங்க 15,000 சம்பாரிச்சு 13,000 செலவு பண்ணிட்டாங்களாம். மற்றும் அவளது மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் 900 ரூபாய் உயர்கிறது. வருமானம் 1,500 உயருது, செலவு 900 உயருது. அப்போ எப்படியா இருந்தாலும் 600 வருஷம் மிச்சமாகிறது. பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு 20,000 அடைய எத்தனை ஆண்டுகள் ஆகும்? முதல்ல முதல் மாத வருமானம் மற்றும் செலவில் நாம் என்ன கண்டுபிடிக்கிறோம்? அவங்களோட சேமிப்பு கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு மந்த் சேமிப்பு 15,000 வருமானத்தில் 13,000 போனால் 2,000. ஓகேவா? சரி சார். அப்புறம் என்ன சார்? அப்புறம் நான் வித்தியாசம் சொன்னேன். இது முதல் உறுப்பு ஏ. வித்தியாசம் 1,500 ஏறுது, 900 செலவில் ஏறுது. அப்போ மிச்சம் 600 இருக்குது. இந்த 600 என்பது டி. ஏ = 2,000, டி = 600. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஎன். என் என்ன? ஓகேங்களா? டிஎன் = 20,000. எங்கே சார் கொடுத்துக்கிறாங்க? அதோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். சேமிப்பு 20,000 ஆச்சுன்னா எண்ணை கண்டுபிடிங்க. டிஎன்னுக்கு ஃபார்முலா a + n - 1 × d, that is 220,000 is equal to a 2,000 plus n - 1 அப்படியே வச்சுக்கோங்க இன்ட்டு d 600. ஸோ இந்த 2,000 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஆகிடுது. நமக்கு என்ன வருது? 18,000ன்னு வந்துடும். 18,000 இந்த 600 இந்த பக்கம் வந்தால் டிவிஷனில் வந்துடுது. is equal to n - 1. 2 0 2 0 அடிச்சாச்சு. 3 6 18 30. ஸோ n is equal to 30 + 1 is equal to 31. இப்போ கவனிங்க, 31 ஆண்டுகளில் அவங்க மாதம் 20,000 சம்பாதிப்பாங்க. ஆப்வியஸ்லி 31 வருஷம் கழிச்சு பிரியா ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவாங்க. அப்புறம் எப்படி 20,000 மிச்சம் பண்ணுறது? ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.